2008 நவம்பர்ல வந்தது இந்த புத்தகம். ஈழத்தமிழர்கள் ரொம்ப அந்த படுகொலை உச்சத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்துல போராட்டம் தொய்வடைஞ்ச நேரத்துல விடுதலை சிறுத்தைகள் சார்பாக ஒரு ஓவிய முகாம் நடத்தணும். அந்த முகாம்ல 100க்கும் மேற்பட்ட ஓவியர்கள் கலந்து கொண்டு தன்னுடைய ஓவியங்களை படைச்சாங்க. அந்த ஓவியங்கள்ல சொல்லப்படுகின்ற விஷயங்கள் ஈழத்தமிழர்களுடைய துயரங்களை பதிவு செய்யறது தான் அந்த ஓவிய கண்காட்சியோட நோக்கம். வணக்கம், இது மதுமிதாவின் காற்று வழி உங்களுக்கான சேனல். இன்றைய நம்முடைய நினைவுலக நிகழ்ச்சியில் நீங்க பார்த்துட்டே இருக்கிறீங்க. மக்கள் எம்எல்ஏ என்று அழைக்கப்படுபவரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளராக இருப்பவரும் 26 அயோத்திதாச பண்டிதர், கழகத்தின் மறைபொருள், ஆதி திராவிடர் வரலாறு ஆவணங்கள் தலைவர்கள், இது மாதிரியான பல இரட்டைமலை சீனிவாசன் எழுத்துக்களும் ஆவணங்களும் அப்படின்னு 13க்கும் மேற்பட்ட புத்தகங்களை அளித்த திரு கௌதம சன்னா அவர்கள் நம் நிகழ்ச்சியில் வந்திருக்கிறாங்க. வணக்கம் சன்னா. வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்னைக்கு முதல்ல நம்ம ஆரம்பிக்கிறப்பவே நீங்க அரக்கோணம் தொகுதியில தேர்தலுக்கு நின்ற விஷயத்தையும் மறைக்கப்பட்ட உண்மைகளாக ஜனங்களுக்கு தெரியாமல் இருக்கிற விஷயங்கள், ஏன்னா நீங்க அந்த அரக்கோணம் தொகுதியில் நீங்க என்னதெல்லாம் பண்ண நினைச்சீங்க அப்படிங்கிற விஷயத்துல இருந்தே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் இடையில நம்ம ஒவ்வொன்னா பேச்சுல தொடர்ந்துட்டு போகலாம். அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு தொகுதியா தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வருது. அது ஆளும் கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் அந்த தொகுதி புறக்கணிக்கப்பட்ட ஒரு தொகுதி. சென்னைக்கு அருகிலே இருக்கக்கூடிய 60 கிலோமீட்டர் கிட்டதான் இருக்கு அந்த தொகுதி. போக்குவரத்து வசதி நிறைந்த ஒரு தொகுதி. ஒரு 3/4 மணி நேரத்துக்கு ஒரு ட்ரெயின் மெட்ராஸ் டு அரக்கோணம் இருந்துகிட்டே இருக்கு. இப்படி இருந்தும் கூட அந்த நகரம் அந்த தொகுதி தொழில் துறையில வளரவே இல்லை. குடிநீர் பற்றாக்குறை கடுமையாக இருக்கின்ற ஒரு தொகுதி. கல்வியில் மாணவர்கள் வளர்ந்திருந்தாலும் கூட அவர்களுக்கு சரியான ஒரு கல்வி நிறுவனங்கள் அங்கு இல்லாத ஒரு தொகுதி. உயர்கல்வி படிப்பதற்கான வாய்ப்புக்கு அவங்க பிற மாவட்டங்களையே சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு தொகுதியா இருக்குது. விவசாய நிலங்கள் நிறைய தரிசா போயிருக்கக்கூடிய தொகுதியா இருக்கு. ஏரிகள் ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஏரி இருந்தாலும் எல்லா ஏரிகளும் வறண்டு போய் தூர்வாரப்படாமல் இருக்கின்ற தொகுதியாக இருக்குது. அப்புறம் போக்குவரத்து வசதியில பஸ் போக்குவரத்து என்பது ரொம்ப மோசமா இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. அதனால அந்த தொகுதி புறக்கணிக்கப்பட்ட தொகுதியாவே இருக்குது. அது மட்டும் இல்லாம கடந்த 10 ஆண்டுகளா அந்த தொகுதியில அதிமுக கைவசமா இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. சு ரவி என்கின்றவர் அந்த தொகுதியினுடைய இப்பொழுதும் எம்எல்ஏவாக மாறியிருக்கின்றார், தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார். அந்த தொகுதியில குறைந்த வாக்கு வித்தியாசத்திலே நான் தோல்வியை தழுவியிருந்தாலும் கூட ஏறக்குறைய அவர் 3வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார். அங்க அந்த தொகுதியில மருத்துவ வசதி என்பது ரொம்ப மோசமான ஒரு மருத்துவ வசதி. அடிப்படை கட்டமைப்புகளே சிதைந்து போயிருக்கிற வசதி. நீங்க தென் மாவட்டங்கள்ல தான் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப ரிமோட் வில்லேஜ்ல தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. பஸ் போக்குவரத்து இல்லாத கிராமங்கள் இருக்கிற கிராமங்கள் எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சினிமாக்கள் எல்லாம் கூட பார்த்திருக்கிறோம். ஆனா இன்றைக்கும் அரக்கோணத்துல போக்குவரத்து வசதி இல்லாத ஏராளமான கிராமங்கள் இருக்குது. அந்த இடத்துல நான் போனப்போ பல பெண்கள் கூட்டமா என்கிட்ட எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை, நீங்க போக்குவரத்து வசதி மட்டும் ஏற்படுத்தி கொடுத்தா போதும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் அதை செய்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதியை கொடுத்திருந்தோம். அப்புறம் டாஸ்மாக் உடைய ஆதிக்கம் பல கிராமங்கள் மக்களுடைய வாழ்க்கையை சூறையாடிக்கிட்டு இருக்குது. அதனால பல டாஸ்மாக் கடைகள் எடுக்கணும் அப்படின்ற கோரிக்கையும் அங்க வச்சிருந்தாங்க. சோ இப்படி ஏராளமான கோரிக்கைகள். வேலை வாய்ப்பு சென்னைக்கு அருகிலே இருந்தாலும் கூட நேஷனல் ஹைவேஸ் பெங்களூர் டு மெட்ராஸ் ஹைவே ஒரு 25 கிலோமீட்டருக்குள்ள பக்கத்துல இருந்தாலும் கூட, ஆந்திராவை ஒட்டி இருந்தாலும் கூட அந்த தொகுதி வளரவே இல்லை, இன்னும் வளரவே இல்லை. ஆனா வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எல்லா வசதியும் வாய்ப்புகளும் நிறைய இருந்தாலும் கூட மேம்படுத்துவதற்கான வசதிகள் இருந்தாலும் கூட அதை சரிவர செய்யாமல் அந்த சட்டமன்ற உறுப்பினர் அந்த தொகுதியில கைவிட்டு விட்டுட்டாருன்னே சொல்லலாம். உதாரணத்துக்கு இங்க மருத்துவ வசதி எவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்னு சொல்றேன்னா, அங்க ட்ரெயின் அடிக்கி போறதால நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த இடத்துல ரோடு ஆக்சிடென்ட் நடந்தாலும் சரி, ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்தாலும் சரி, பாதிக்கப்படுபவர்கள் உடனடியாக அவங்க மெட்ராஸுக்கு தான் கொண்டு போவாங்க. அதை விட்டா திருத்தணிக்கு கொண்டு போகணும். திருத்தணியில ரொம்ப வசதியான மருத்துவமனை இல்லை, தனியார் மருத்துவமனைகள் தான் இருக்குது. அரசு மருத்துவமனை ரொம்ப சின்னதா இருக்கும். அரக்கோணத்துல இருக்கக்கூடிய நகர மருத்துவமனை என்பது கேஷுவாலிட்டின்னு ஒண்ணு இருக்கும். அந்த கேஷுவாலிட்டி நீங்க போனீங்கன்னா அதுல டாக்டர் கூட இருக்க மாட்டாரு, ஒரு சின்ன ரூம் இருக்கும். அவங்க போனோடனே அவங்களோட செய்யற வேலையா
உடனே நீங்க மெட்ராஸுக்கு கொண்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லிப் எழுதி கையில் கொடுத்து வெளியே அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இவ்வளவுதான் நடக்கும் அந்த இடத்துல. ஸோ கேஷுவாலிட்டியில வந்து எந்த விதமான ஒரு அவசரத்துக்கு மருத்துவத்தை பார்க்கக்கூடிய வசதி இல்லை. சிடி ஸ்கேன் வசதி அந்த தொகுதியிலேயே இல்லை. இருக்கிறது ஒரு 2 சிடி ஸ்கேன் கம்பெனி இருக்குது, பிரைவேட். இது அவங்க எக்கச்சக்கமா பணத்தை இந்த கொரோனா காலத்துல 2500 ரூபாய் வாங்க வேண்டிய ஸ்கேனுக்கு வந்து 4500 ரூபாய் வாங்குற, 5000 ரூபாய் வாங்கக்கூடிய நிலைமையா மாறி இருக்கு. ஸோ வசதிகள் வந்து அந்த மருத்துவ வசதி என்பது முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்ட ஒரு தொகுதியா இருக்குது. பல பெண்கள் வந்து வயதானவர்கள் வந்து என்கிட்ட கண்ணீர் விட்டு அழுதாங்க. எங்களுக்கு வந்து ஒரு டாக்டர் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் வந்துட்டு போனா கூட போதும், எங்களுக்கு மருந்து வாங்குறதுக்கு வசதியா இருக்கும் நல்லா கேட்டாங்க. ஸோ இந்த அளவுக்கு புறக்கணிக்க மோசமா இருக்கிற தொகுதியை தான் அந்த தொகுதியில நான் போட்டிட்டேன். என்னுடைய கால்படாத கிராமங்களே கிடையாது. முதல்ல வந்து தொகுதிக்கு போய் ஒரு வாரம் நான் கிராமங்களுக்கு போக முடியாத நிலை என்னன்னா, சின்னவன் எங்களுக்கு ஒதுக்கல. சின்ன ஒதுக்காததால நான் தொகுதிக்கு போக முடியாத ஒரு சூழல். மக்கள் இருக்கக்கூடிய தலைவர்களை பார்த்துட்டு வேலையை பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கு பிறகு வந்து என்னுடைய கால்படாத கிராமங்களே இல்லை. எல்லா கிராமங்களுக்கும் வந்து 95% நான் கிராமங்களுக்கு நேரடியாக போய் மக்களை சந்தித்த பொழுது மக்கள் கொடுத்த வரவேற்பு என்பது இன்னும் கண் முன்னாடி நிக்குது. அப்படியே கிராமமாக திரண்டு சாதி வேறுபாடுகளை எல்லாம் மறந்து, ஆண் பெண் வேறுபாடுகளை எல்லாம் மறந்து வந்து அவங்க ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கூடி நின்று ஒவ்வொரு இடத்துலயும் வந்து நூற்றுக்கணக்கானவர்கள் ஒவ்வொரு கிராமத்துல பல கிராமங்கள்ல வந்து நான் இறங்கி ஒரு கிராமங்கள்ல வந்து நான் நுழையாத வீடு கூட இல்லைன்ற அளவுக்கு ஆயிப்போச்சு. அந்த அளவுக்கு ஒவ்வொரு வீட்டிலையும் நிறுத்தி ஆரத்தி எடுக்கிறது, மாலை போடுறது, சால்வை அணிவிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு திருவிழா போல என்னுடைய வருகையை கொண்டாடினார்கள். ஆனா அந்த போல ஒரு வரவேற்பு வந்து எதிர்கட்சி வேட்பாளர்களுக்கு இல்லை அப்படின்றத கண்கூடா நான் பார்த்தேன். ஆனாலும் கூட அது வெற்றி கழிநழுவி போனதற்கான காரணங்களை நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். மக்கள் எம்எல்ஏ அப்படின்னு அந்த தேர்தலில் வந்து அதுல வராத ஒருத்தங்களை இப்படி சொல்லுவாங்களா? அந்த கொண்டாட்டத்திற்கான அந்த அழைப்புக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மக்கள் எம்எல்ஏ அப்படின்னு உங்களை கொண்டாடுறாங்க அப்படின்னா, நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது நீங்க பண்ணிருக்கிறீங்களே அதுக்காகவா? இல்ல அவங்கள தேர்தல் சமயத்துல சந்திச்சு இப்ப நீங்க இப்படி சொன்னதெல்லாம் கேட்டதுனாலயா? என்ன காரணமாக இருக்கும் அது? அதாவது நான் அந்த தொகுதியை வந்து அந்த தொகுதிக்கு நான் போய் நின்ன உடனே அந்த தொகுதியை வந்து எனக்கு உறவினர்கள் நிறைய பேர் இருக்கக்கூடிய தொகுதி தான் அது. தொகுதிக்கு வெளியில இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்ற அவங்க அதிமுக பிரச்சாரம் பண்ணாலும் கூட ஒரு 2-3 நாள் அந்த பிரச்சாரம் எடுபட்டது. அதுக்கு பிறகு எனது அணுகுமுறையினால அது முழுவதுமாக தகர்ந்து போனது. அவங்க வந்து முழுக்க மக்கள்கிட்ட வந்து அந்த தொகுதியில ஒவ்வொரு கிராமத்திலும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றது நான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருந்தேன். அதை தேர்தல் அறிக்கையாக வெளியிட்டோம். தமிழ்நாட்டிலேயே வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு தொகுதிக்கான தேர்தல் அறிக்கை வெளியிட்டது அரக்கோணம் தொகுதியில் மட்டும்தான். சோ என்னென்ன திட்டங்களை வந்து கொண்டு வந்தா அந்த தொகுதி முன்னேறும் அப்படின்ற எல்லா விவரங்களையும் அந்த தேர்தல் அறிக்கையில நான் தெளிவுபடுத்திட்டேன். சோ என்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் பலம் என்னுடைய தேர்தல் அறிக்கை. அவங்களுக்கு மக்கள் சொல்வதற்கு முன்பே அவர்களோட பிரச்சனையை தொகுத்து, அதுக்கே எனக்கு ஒரு 3 நாள் ஆயிடுச்சு. அதெல்லாம் தொகுத்து அந்த விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. சரி, எனக்கு வந்து 58,000 சில்லற எண்ணிக்கை சொற்ப வாக்குகள் வந்து அளித்திருந்தாலும் கூட வாக்களித்த மக்களுக்கு இன்னும் நன்றி சொல்ல நான் போகல. அதுக்கு காரணம் என்னன்னா, ஓட்டு எண்ணி அந்த நாளுக்கு முன்னாடியே வந்து லாக்டவுன் அறிவிச்சிட்டாங்க. அதனால தொகுதிக்குள்ள என்னால போக முடியல. தேர்தல் ரிசல்ட் எண்ணிக்கை முடிஞ்சு ரிசல்ட் அறிவிச்ச அன்னைக்கு கூட லாக்டவுன் விலக்கப்படலை. இன்ன வரைக்கும் லாக்டவுன் தொடர்ந்துட்டு இருக்கு. சோ அதனால என்னால அங்க போக முடியல. அந்த நேரத்துல கொரோனா தீவிரம் அதிகமானதுனால நிறைய இறப்புகள் வந்து அங்க நிகழ்ந்துச்சு. எங்களுடைய கட்சியுடைய தொகுதி பொறுப்பாளரே கொரோனாவில இறந்திருக்காரு. ஸோ ஏகப்பட்ட இறப்புகள் தொடர்ந்து நடந்ததால நான் வந்து அந்த மருத்துவமனையினுடைய கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக முதல்வருக்கும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாசு அவர்களுக்கும் அந்த தொகுதியை அந்த மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர் திரு காந்தி அவர்களுக்கும் 3 பேருக்கும் நான் கடிதம் எழுதினேன். கடிதம் எழுதி உடனடியாக இந்த மருத்துவமனையை நீங்கள் கவனிக்கணும், இந்த மருத்துவமனையில என்னென்ன வசதிகள் குறைவாக இருக்கிறது,
கொரோனாவுக்காக ஒரு ஸ்பெஷல் ஒரு வார்டு மாதிரி ஒண்ணுங்க, நீங்க டெம்டேட்டிவ் வார்டு வந்து அடாக் வார்டு வந்து ஒண்ணு செட் பண்ணணும். அது பள்ளிக்கூடமா இருக்கலாம், அல்லது கல்யாண மண்டபம் கூட எடுத்து கூட நீங்க போடுங்க. நிறைய கேஷுவாலிட்டி அதிகமாயிட்டு இருக்கு, நிறைய பேர் மக்கள் இறக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதினேன். கடிதம் எழுதின 4வது நாள் வந்து அந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா ஜெகத் ரட்சகன் அவர்கள் வந்து உடனடியாக மருத்துவமனைக்கு போனாரு. போயிட்டு மருத்துவமனை ஆய்வு செய்து அந்த இடத்துல வந்து முதல்ல விசிட்டர்ஸ், ஏன்னா கொரோனாவில் ரொம்ப முக்கியமான விஷயம்னா ஒரு பேஷண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னா அவங்கள வந்து விசிட்டர் யாருமே பார்க்க முடியாது, தனிமைப்படுத்திடுவாங்க. தனிமைப்படுத்தல அவங்க விசிட்டர்ஸ் எல்லாம் எங்க உட்காருது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். ஏற்கனவே அந்த மருத்துவமனைக்கு வந்து அரக்கோணம் நகர மருத்துவமனைக்கு 5 லட்சம் ரூபாயில வந்து ஒரு விசிட்டர் வெயிட்டிங் ஹால் கட்டுறதுக்கு பணம் ஒதுக்கி இருந்தாங்க. அந்த பணம் முழுமையாக செலவிடப்பட்டிருக்கு, ஆனா அந்த கட்டடம் கட்டப்படலை. இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிற நேரத்துல ஜெகத் ரட்சன் ஐயா வந்து அந்த விசிட்டர்ஸ் தங்குற அளவுக்கு ஒரு ஆஸ்பெஸ்டாஸ் கூரை மாதிரி ஒண்ணு போட்டு இமிடியேட்டா ஒரு 2-3 நாளே அதை கட்டி கொடுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு 100 பேர்கள் தங்கக்கூடிய அளவிற்கு கொரோனா படுக்கை கொண்ட ஒரு தற்காலிக மருத்துவமனை ஆக்சிஜன் வசதியோட வந்து ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாங்க. அப்புறம் பல தனியார் நிறுவனங்கள் வந்து இந்த கடிதத்தை வந்து திமுகவினரே கூட பல இடங்கள்ல வாட்ஸ்அப் குரூப்ல, ஃபேஸ்புக்ல எல்லாம் நிறைய சர்க்குலேட் பண்ணதால அருகில் இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்கள், கம்பெனிகள் அவங்க எல்லாம் வந்து நிறைய டொனேஷன் கொடுத்து அந்த மருத்துவமனைக்கு தேவையான உபகரணங்களை எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. கொரோனாவுக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கி கொடுத்துருக்காங்க, மருந்துகள் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நான் அந்த தொகுதிக்கு அந்த தற்காலிக மருத்துவமனை திறப்பு அன்னைக்கு முந்தின நாள் நாங்க போயிட்டு அந்த மருத்துவமனையை பார்வையிட்டுட்டு அப்புறம் பத்திரிகையாளர்கள் சந்தித்து இந்த விவரங்களை எல்லாம் பேசிட்டு லோக்கல்ல இருக்கக்கூடிய ஆர்டிஓ எல்லாம் சந்திச்சு பேசும்போது அவங்க விஷயம் சொன்னாங்க, உங்களுடைய கடிதம் வந்து பெரிய வேலை செஞ்சு எங்களுக்கு நிறைய நன்மைகள் வந்து இந்த மருத்துவமனைக்கு கிடைச்சிருக்குது, ரொம்ப நன்றி அப்படின்னு அவரு என்கிட்ட சொன்னாரு. சோ இது வந்து அந்த மருத்துவமனைக்கு நான் செய்யணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்களை தமிழக முதல்வருடைய பார்வைக்கு கொண்டு சென்றதின் மூலமாக உடனடியாக அந்த மருத்துவமனை வந்து அரசின் கண்காணிப்பில் போய் தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. இப்போ வந்து அங்க உள்ள எங்களுக்கு கோரிக்கை வந்து சிடி ஸ்கேன் வசதி உடனடியாக செஞ்சு தரணும், ஒரு 5 மாடி கட்டிடம் வந்து உடனடியாக உள்ள கட்டித்தரணும்ன்ற கோரிக்கை எல்லாம் வச்சிருக்கிறோம். அதெல்லாம் நிறைவேறிச்சுன்னா அந்த மருத்துவ கட்டமைப்பு வந்து ஏறக்குறைய ஒரு சரியாயிடும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதனாலதான் நான் முகநூல்ல எழுதும்போது கூட மேம்படுகிறது அரசு மருத்துவமனை அரக்கோணத்துல தமிழக முதல்வருக்கு நன்றி நான் எழுதியிருந்தேன். சோ ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நான் இல்லாமல் இருந்தாலும் சட்டமன்ற வேட்பாளராக இருந்த என்னுடைய கடிதத்திற்கு உடனடியாக முதல்வர் அவர்கள் மதிப்பளித்து அந்த தொகுதியினுடைய மருத்துவ வளர்ச்சிக்கு உத்தரவிட்டு பணிகளை மேற்கொண்டிருக்கின்றார். 3 அமைச்சர்களும் நேரடியாக வந்து அந்த மருத்துவமனையை ஆய்வு செய்து திறந்து வைத்திருக்கிறார்கள். அது ஒரு என்னுடைய இந்த அடிப்படையில தான் இப்படி நான் தொடர்ந்து அந்த தொகுதிக்கு வாக்களித்த மக்களுக்கு வந்து நன்றியோடு இருக்கணும், அவர்களுக்கு அந்த தொகுதிக்கு ஏதாவது செய்யணும்னு நான் நினைக்கிறதால இந்த முயற்சிகளை நான் எடுக்கிறேன். அந்த அடிப்படையில் வந்து இணையதளத்துல சில பேர் மக்கள் சட்டமன்ற உறுப்பினர், மக்கள் எம்எல்ஏ அப்படின்ற பொருள்பட அவர்கள் வீடியோக்களை போட்டிருக்கிறத நான் பார்த்தேன். அது வந்து இப்போ உங்களுடைய பார்வைக்கும் அது வந்திருக்கிறது மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க ஒரு இது இப்ப நிறைவேற்றிட்டீங்க. அரக்கோணம் தொகுதிக்கு நீங்க என்னென்ன செய்ய நினைச்சீங்களோ அதை அத்தனையும் நீங்க செஞ்சு நிரந்தர மக்களவை உறுப்பினராக இருக்கணும் அப்படிங்கிற வாழ்க்கை நாங்க சொல்லிக்கிறோம். ஒண்ணு கேட்க நினைக்கிறேன் தோழர், இன்னைக்கு இருக்கிற இந்த கௌதம சன்னா வழக்கறிஞராக சட்டமன்ற உறுப்பினராக இருப்பதற்கான ஜனங்களை சந்திச்சு இத்தனை விஷயங்களையும் பண்ணது, இலக்கியத்தில் இத்தனை படைப்புகள் 13 புத்தகங்களுக்கு மேலாக படைத்தது, இது எல்லாத்தையும் வச்சு பாக்குறப்போ இந்த கௌதம சன்னா வர்றதுக்கு சின்ன வயசுல என்னென்ன காரணங்கள் எல்லாம் இருக்கும், அது சின்னதா சொல்லுங்களேன் கொஞ்சம். இல்ல, சின்ன வயசுல இருந்தே எனக்கு வந்து நான் ரொம்ப ரிசர்வ்டான ஒரு ஃபேமிலியில பிறந்து வளர்ந்த ஆளு. எனக்கு வந்து கட்டு செட்டா வளர்ந்த ஒரு குடும்பம் எனக்கு. அதனால வெளி உலகம் வந்து பெருசா எனக்கு தெரியாது. ஆனா என்னுடைய கல்லூரி வாழ்க்கை வந்து ஆனா சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஒரு பெரிய விஷயம்னா படிக்கிற ஆர்வம் ரொம்ப. புத்தக புழுன்னு தான் சொல்லுவாங்க என்ன வீட்டுல. அதனால புத்தகத்தோட தான் என்னை எப்பவுமே பார்க்க முடியும். ஒண்ணு விளையாட்டு, அதை விட்டா புத்தகம், இதுதான் இருக்கு என் வாழ்க்கையில. ஸோ கல்லூரி வாழ்க்கை வந்து ரொம்ப என்னை மாத்தி போட்டுச்சு. சென்னையிலே பிறந்து வளர்ந்ததால எனக்கு வந்து இந்த சாதி வேறுபாடுகள்லாம் எதுவுமே தெரியாது. சாதி என்ன வேறுபாடு, ஏற்றத்தாழ்வுகளை பத்தி எல்லாம் புரிதலே கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி எங்களுக்கு எந்த விதமான ஒடுக்குமுறையும் நாங்க சந்திச்சது இல்லை. ஆனா கிராமங்கள்ல போகும்போது இந்த சாதி வேறுபாடுகளை வந்து பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது.
என்ன இப்படி எல்லாம் இருக்கிறாங்களே, மக்கள் வந்து மனிதர்களை மனிதர்களாக மதிக்கணும் அப்படின்ற ஒரு அடிப்படை புரிதல் கூட இல்லையே அப்படின்ற விஷயத்த கல்லூரி வாழ்க்கையில போயிட்டு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கிராமங்களுக்கு வந்து என்எஸ்எஸ் மூலமா பயணம் செய்யும்போது அதை தெரிஞ்சுக்கிட்டேன். அது தெரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் என்னுடைய தேடுதல் வந்து இந்த சமூக அமைப்பை புரிந்து கொள்ள வேண்டும் என்று மாறியது. அதற்காக தேடி தேடி படித்து ஏகப்பட்ட புத்தகங்களையும் ஏகப்பட்ட ஆய்வுகளையும் நானே நேரடியாக மேற்கொண்டு முடிவுக்கு வந்த பிறகு இந்த பிரச்சனைகள் வந்து இந்த சாதி அமைப்பில் வேரோடி இருக்கின்ற இந்த பிரச்சனைகள் களையாத வரையில் தமிழர்களுக்கென்று உயர்வு கிடையாது, மக்களுக்கென்று உயர்வு கிடையாது, ஆண் பெண் சமத்துவத்திற்கான வாய்ப்பு கிடையாது, ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் தொடர்ந்து கொண்டே இருக்கின்ற பொழுது சமத்துவம் என்பதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்கிறது என்கின்ற விவரங்களை எல்லாம் என்னுடைய ஆய்வுகளின் மூலமாக நான் தெரிந்து கொண்டு, எனக்கு அப்போ உறுதுணையா இருந்த கோட்பாடுகள் வந்து மார்க்சியம் வந்து எனக்கு பெரிய உந்து சக்தியாகும். இடதுசாரி இயக்கத்தை சேர்ந்த தீவிர இடதுசாரி இயக்கங்களை சேர்ந்த மார்க்சிய லெனின் இயக்க வழிகாட்டுதலும், அம்பேத்கருடைய புத்தகங்களும் பெரியாருடைய புத்தகங்களும் ஒரு பெரிய வாய்ப்பு எனக்கு திறந்து விட்டது. அந்த அடிப்படையில தான் என்னுடைய வாழ்க்கையை நான் படிப்படியாக அமைத்துக் கொண்டிருக்கிறேன். பல இயக்கங்களை நான் முன்னெடுத்திருக்கின்றேன். மக்களை அணிதிரட்டுவதிலிருந்து மாணவர்களை அணிதிரட்டுவது, போராட்டங்களை முன்னெடுப்பது என்று என்னுடைய கல்லூரி வாழ்க்கை முழுவதும் அதற்கு பிறகு தொடங்குச்சு. சட்டக்கல்லூரியில நான் தொடங்கிய அனைத்து கல்லூரி மாணவர் கூட்டமைப்பு, தலித் மாணவ மாணவியர் கூட்டமைப்பு, இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை அன்றைக்கு உருவாக்குச்சு. சட்டக்கல்லூரி மாணவிக்கு வந்து அண்ணா நகர்ல பஸ்ல வரும்போது கல்லை எடுத்து அடிச்சிருக்காங்க. அதை அடிச்சவர் வந்து அன்னைக்கு திமுக சேர்ந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் ஏதோ ஒரு பிரச்சனைக்கு அவங்க அடிச்சிருக்காங்க. கல்லு தவறி போய் அந்த பொண்ணு கண்ணுல போய் அப்படியே பொத்துக்கிட்டு ஒரு கண்ணே போயிடுச்சு. அப்புறம் தர்மபுரி மாணவியோட பிரச்சனையும் பத்மபிரியாவுடைய அந்த பிரச்சனையும் ரெண்டையும் இணைத்து நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை, அனைத்து கல்லூரி மாணவர் ஆர்ப்பாட்டத்தை வந்து அப்போ 22 வருஷத்துக்கு முன்னாடி அதை நாங்க தொடங்கி சென்னையில இருக்கக்கூடிய எல்லா கல்லூரி மாணவ மாணவியரும் கலந்து கொண்டு அப்போ பேரணியை நடத்தி சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து கல்லூரி மாணவ மாணவியர் அனைவரும் ஏறக்குறைய ஒரு 6000-7000 பேர் இருக்கக்கூடிய அதுதான் எனக்கு தெரிஞ்சு 93க்கு பிறகு நடந்த மிகப்பெரிய மாணவர் பேரணி. அந்த பேரணியை முழுக்க நானும் சில நண்பர்களும் சேர்ந்து அதை ஒருங்கிணைச்சிருந்தோம் என்னுடைய தலைமையில. அதுக்கு அந்த பேரணியின் விளைவாக முதல்வர் அவர்கள் சந்தித்த பொழுது பத்மபிரியாவிற்கு வந்து ஒரு அரசு வேலையும், இந்த 3 பாதிக்கப்பட்ட இந்த 3 பெண்களுக்கு வந்து நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிவாரணம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து விசாரணை கமிஷன் போட்டு அந்த வழக்கு வந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் இப்ப போயிருக்கு. ஏன்னா அந்த 3 மாணவிகள் எரிப்பு வழக்குல அத்தனை பேருக்கும் வந்து தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. சோ தூக்கு தண்டனை விதிக்கப்படுகின்ற அளவிற்கு அந்த போராட்டத்திற்கான அழுத்தத்தை, அந்த பிரச்சனைக்கான அழுத்தத்தை கொடுத்தது நாங்கள் உருவாக்கிய அந்த மாணவர் கூட்டமைப்பு தான். சரி, இப்படி வந்து அப்புறம் இடஒதுக்கீடு வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கோர்சஸ்ல வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, நான் சொல்றது தலித் மக்களுக்கு இல்ல, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை என்கின்ற ஒரு முடிவை வந்து மத்திய அரசாங்கம் எடுத்த பொழுது அதை எதிர்த்து இந்த மாணவர் கூட்டமைப்பு தான் அன்றைக்கு வந்து போராட்டத்தை முன்னெடுத்தோம். தலித் நில உரிமை இயக்கம் தொடங்கினது. அதுக்கப்புறம் வந்து தென்னிந்திய தலித் எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் பேரவையை தொடங்கினதுல இப்படி பல்வேறு இயக்கங்கள். அதுக்கப்புறம் கடைசியா வந்து விடுதலை சிறுத்தைகள்ல கொள்கை பரப்பு செயலாளராகவும் பிறகு துணை பொதுச் செயலாளராகவும் நான் பதவிக்கு வந்ததுல இருந்து என்னுடைய பணிகள் தொடர்ந்து கொண்டே இருக்குது. அதனுடைய ஒரு விஷயமாகத்தான் நீங்க சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்டு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று வேட்பாளராக நான் வந்து அரக்கோணம் தொகுதியிலே போட்டியிட்டது. இது ஒரு சுருக்கம் தான். பட் என்னுடைய இந்த பயணம் வந்து ரொம்ப விரிவான ஒரு போராட்டம் நிறைந்த, ஒவ்வொரு காலத்திலும் வந்து அங்குலம் அங்குலமாக போராடிய ஒரு வாழ்க்கை தான் என்னுடைய பின்புலம். நான் பெருசா அதை பத்தி எங்கேயும் எழுதுனதும் இல்லை, பேசுனதும் இல்லை. இப்ப நீங்க கேட்டதால இந்த விஷயத்த உங்களுக்கு இல்ல, இது விரிவாவும் ஒரு நாள் கேட்கணும்னு எனக்கு விருப்பம் இருக்கு. வழக்கறிஞரா எப்படி வழக்கறிஞரா படிக்கணும்னு வந்தீங்க, அம்பேத்கரை பிடிக்கும் அப்படின்னு, பெரியார் அம்பேத்கர் பிடிக்கும் அப்படிங்கிறது ஒண்ணு. இதெல்லாம் விரிவா பேசணும்னு எனக்கு விருப்பம் இருக்கு. அத உங்களுக்கு எப்ப நேரம் அனுமதிக்குதோ அப்ப பேசலாம் நாம. இப்போ மனிதர்களுக்கு மீது உண்டான அந்த பிரியத்தையும் அவங்க நலன்களை பத்தியும் நீங்க சொன்னீங்க. ஆனா நீங்க இப்படி நடந்து வந்து அந்த நாய்க்குட்டிங்க, பசு, கன்றுகள் எல்லாமே உங்களை சுத்தி வர்றது, அந்த விஷயத்தையும் கொஞ்சம் சொல்லுங்க. இந்த விலங்குகள், இந்த பறவைகள்னா உங்க மேல அப்படி என்ன ஒரு பிரியம், அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது எனக்கு உயிர்கள் மீது பிரியமா இருந்தா எல்லாமே நமக்கு கூட அன்பாதான் இருக்கும். நான் எப்பவுமே வந்து எனக்கு எங்க வீட்லயே நிறைய பூனைகள் வளர்க்குறேன்.
அது நான் வளர்க்கணும்னு வளர்க்கல. என்ன வீட்டுக்கு வந்து தேடி வந்து தங்கிட்ட பூனைகளை வந்து விரட்ட முடியல. அதனால அப்படியே தங்கி போயிட்டாங்க. கொரோனா வந்து ஃபர்ஸ்ட் லாக்டவுன் போட்டப்போ அந்த நாய்களுக்கும் பூனைகளுக்கும் உணவு இல்லாம நிறைய பாதிக்கப்பட்டதை பார்த்தேன். அப்பவும் அது அரசின் கவனத்திற்கு அப்போ கொண்டு போனோம். கொண்டு போன பிறகு உடனடியாக வந்து அந்த ஒரு ஜீவோ ஒண்ணு வெளியிட்டாங்க. மக்கள் எல்லாரும் வீட்டுல இருந்தாலும் கூட நாய்களுக்கும் பூனைகளுக்கும் உணவிடுறதுக்கான அனுமதி இருக்கிறது அப்படின்றது வந்து நான் அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு சென்றதன் மூலமாகத்தான் அந்த விஷயமே வெளியில வந்தது. அதுக்கு பிறகு நான் தங்கியிருந்த இடத்துல எப்பவுமே வந்து நாய்களுக்கும் பூனைகளுக்கும் உணவிடுறது எங்க போனாலும் அந்த வேலையை நான் செய்வேன். அதுக்குன்னு நான் பியூர் வெஜிடேரியனும் கிடையாது. நான் வந்து நல்ல மீட்டேரியன் தான். நான் நல்ல கறிமீன் சாப்பிடக்கூடிய ஆள் தான். ஆனா ஹோட்டல்களுக்கு எங்கன்னா போயிட்டு மீட்டேரியன் அந்த மீட் ஏதாவது சாப்பிட போயிது அதுல மீந்து இருக்கிற எலும்பு கறி துண்டுகள் எல்லாம் குப்பையில போட விட மாட்டேன். அது எத்தனை பேர் நாங்க போனாலும் மொத்தமா அதை கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து வெளியில இருக்கக்கூடிய தெருநாய்களுக்கு அதை கொடுக்குற பழக்கம் இன்னைக்கும் இருக்குது எனக்கு. ஸோ இது எங்க போனாலும் அது 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டா கூட நான் வெளியில கொண்டு வந்து கொடுத்துட்டு தான் வருவேன். இந்த பழக்கத்தை வந்து நான் இன்னும் விடலை. ஸோ இது ஏன் வந்தது அப்படின்னா உயிர்கள் வந்து நம்மை வந்து உயிர்கள் வந்து நம்மை பாதுகாக்குது, நாம அதை பாதுகாக்கணும். இது ஒரு இதுதான். இதுல வந்து அதன் மேல இருக்கக்கூடிய அன்பும் ஒரு காரணம். எங்க போனாலும் எனக்கு நாய் பயமே கிடையாது. எனக்கு எவ்வளவு நாய்கள் இருந்தாலும் வந்து என்னை சுத்தி நின்னுக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும் என்னுடைய நிலம். தெரிஞ்ச இடத்துல என்ன பரவாயில்ல, தெரியாத இடத்துல கூட எல்லாரும் வந்து சுத்திக்கிறாங்க. அதனாலதான் இந்த கேள்வி கேட்டேன். நிச்சயமா அது எந்த இடத்துல போனாலும் அது ஏன்னா நாய்களுக்கு வந்து என்னன்னா அவர்களுடைய நண்பர்களுக்கு வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடும் உடனே. அதனால நாய்களுக்கும் சரி பூனைகளுக்கும் சரி உடனே இப்போ நான் இப்போ ஜெர்மனில இருக்கிறேன். இங்கேயும் அதேதான். இங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய பூனைகள் எல்லாம் எங்க வீட்டுக்கு வருது. வந்து அவங்க கிட்ட அன்பா போய் பார்த்துட்டு போவாங்க. அதுக்கு உணவு கொடுக்கறதெல்லாம் ஒரு சந்தோஷமா இருக்குது அந்த விஷயம். உங்க எழுத்து பணியும் இன்னும் ஒரு பெரிய எபிசோட் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுற விஷயமா இருக்குது. இருந்தாலும் சின்னதா 2-3 விஷயங்களை மட்டும் பேசலாம். நாம முதல் புத்தகம் வந்து என்னுடைய மதமாற்ற தடை சட்டம் விளைவுகளும் அப்படின்ற ஒரு புத்தகம் வெளியிட்டேன். அது வந்து ஜெயலலிதா கொண்டு வந்து மதமாற்ற தடை சட்டம் எப்படி வந்து அரசமைப்புக்கு விரோதமாக இருக்கிறது என்று விளக்கி சட்டப்பூர்வமான ஒரு புத்தகம். பேஸ்ட் ஆன் தி ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல வந்து அந்த புத்தகத்தை கொண்டு வந்தேன். அதுக்கு பிறகு வந்து அயோத்திதாசர் பண்டிதருடைய வாழ்க்கை வரலாற்று நூலை வந்து சாகித்ய அகாடமி வெளியிட்டாங்க. புத்தகம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். அதாவது அந்த புத்தக வெளியீட்டுக்கு வந்து ஜெயமோகன், கோணங்கி, மனுஷபுத்திரன், சந்துரு உள்ளிட்ட முக்கியமான ஆளுமைகள் எல்லாம் வந்து இருந்தாங்க. அவங்க படிச்சுட்டு அந்த புத்தகத்தை ரிவ்யூ பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த புத்தகம் வந்து தமிழக இலக்கிய வரலாற்றில் வந்து ஒரு திருப்பு முனை அப்படின்னு தான் அவங்க எல்லாருமே அதை பேசினாங்க. ஏன்னா அந்த புத்தகத்தோடைய நடை, கட்டமைப்பு, அந்த புத்தகம் பேசுகின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப புதுமையானது. முழுக்க அது வந்து ஒரு மக்கள் காப்பியம் அப்படின்னு தான் நான் வந்து அங்க சொன்னேன். ஒரு எளிய மக்களுக்கான ஒரு எளிய காப்பியம். அது ஒரு நதியை வந்து தலைமகளாக வைத்து புனையப்பட்ட ஒரு காப்பியம். அதுல வந்து கதை மாந்தர்கள் தான் இருப்பாங்க, கதை நாயர்களே கிடையாது. அந்த புத்தகத்துக்கு வந்து ஒரு நதி தான் கதையின் தலைவனும் தலைவியும் அதுதான். சோ அது வந்து மேல பூமிக்கும் கற்பனை உலகத்திற்கும் நடுவுல இருக்கக்கூடிய இன்னொரு உலகத்துக்கும் இடையில 3 உலகங்களுக்கும் இடையில நடக்கின்ற ஒரு போராட்டத்தை அந்த இதுல பார்க்கலாம். ஒரு படிக்கின்ற எல்லோருக்கும் வந்து ஒரு வேற உலகத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு புத்தகம். அது இது மாதிரியான புத்தகமா இருந்தது அது. அதனாலதான் அந்த நீர்நிலையின் மேல, அந்த குரத்தி ஆறின் மேல அப்படி ஒரு உயிர் ஆர்வம் எப்படி உங்களுக்கு இருந்தது அப்படிங்கறதுதான். உயிர் ஆர்வம்னா என்னுடைய பாட்டி வந்து அந்த குரத்தியாருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க. மன்னவேடுன்ற ஒரு கிராமம். அந்த கிராமத்தை வந்து அந்த குரத்தியார் நாவல்ல நான் சொல்லியிருப்பேன். அந்த கிராமத்துல நான் 1 வருஷம் படிச்சேன். 2ஆம் வகுப்பு மட்டும் அந்த இடத்துல கிராமத்துல என்ன போய் சேர்த்து விட்டுட்டாங்க. அப்போ நான் அந்த நதிக்கு போகாத நாளே கிடையாது. பள்ளிக்கூடம் விட்டா கூட என்ன நேரா போயிட்டு நதியில போய் விளையாட ஆரம்பிச்சிருவேன். சோ 365 நாள்னா குறைஞ்சது 300 நாள் அந்த நதியோட எனக்கு உறவு. என்னுடைய எல்லா சுகதுக்கங்களையும் வந்து பங்கெடுத்துக்கிட்ட ஒரு நதி அது. நான் வளர்ந்த காலத்துல கூட அந்த கிராமத்துக்கு எப்ப போனாலும் நான் உடனே வீட்டை விட்டு வீட்டுல காலை வச்சுட்டு அடுத்த கால் வந்து அந்த நதியில தான் இருக்கும். அந்த மாதிரி என்னுடைய பழக்கம் எனக்கு. அது இப்போவும் அது அந்த பக்கம் எப்ப போனாலும் வீட்டுக்கு போறணும் இல்லையா, கார்ல அந்த பக்கம் கட்சி வேலையா கூட போனா கூட வீட்டுக்கு கூட போக மாட்டேன். அங்க நேரா அந்த நதியில கொஞ்ச நேரம் போய் நின்றுட்டு அந்த மணல்ல காலை வச்சுட்டு தான் வெளியில போவோம். அப்படி ஒரு பிணைப்பு அந்த நதியோட எனக்கு. அதனால அந்த நதிக்கான ஒரு
கங்கைக்கு ஒரு புராணம் இருப்பதை போல, கங்கைக்கு சில காவியங்கள் இருப்பதை போல, காவிரிக்கு புனையப்பட்டதை போல, தாமிரபரணிக்கு புனையப்பட்டதை போல, என் வாழ்வோடு நெருங்கி உறவாடி கொண்டிருக்கக்கூடிய அதனுடைய தண்ணி தான் என்னுடைய உடம்புல வந்து ஓடுறது அப்படின்னு நான் நினைப்பேன் எப்பவுமே. அந்த தண்ணி தான் வந்து அந்த நதி தான் அரக்கோணம் தொகுதியிலையும் ஓடிட்டு வரும். சோ அந்த பிணைப்பு எனக்கு இருக்கிறதால அதுக்கு ஒரு நன்றி கடன் செய்யணும் அப்படின்றதுக்காக தான் அந்த காப்பியத்தை நான் எழுதினேன். அதை தலைவியா வச்சு இன்றைக்கும் அது படிக்கும்பொழுது எனக்கு அது முழு மனநிறைவோடு இருக்கக்கூடிய ஒரு இலக்கியமா தான் நான் ரொம்ப மகிழ்ச்சி சொன்ன. அடுத்து இப்ப இந்த ஓவியங்கள் நிறைந்த அந்த இலங்கை இது சம்பந்தமான புத்தகம் இருக்கு இல்லையா, அத பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. சரி, இந்த புத்தகத்துல வந்து இதுதான் அந்த புத்தகம், தமிழ் உயிர் அப்படின்ற ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தை வந்து 2008 நாங்க வெளியிட்டோம். விடுதலை அப்போ வந்து ஈழ பிரச்சனை வந்து உச்சத்துல போய்கிட்டே இருந்தது. திடீர்னு அந்த போராட்டம் வந்து தொய்வடைஞ்சு போச்சு தமிழ்நாட்டுல. தொய்வடைஞ்சப்போ அந்த போராட்டத்தை வந்து அந்த கேப் கொடுக்க கூடாது அப்படின்றதுக்காக ஒரு இடைவெளி இல்லாம அதை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துனாங்க. அப்போ வந்து கலைஞர்கள் எல்லாம் அழைச்சு நாங்க ஒரு கூட்டத்தை போட்டு இது மாதிரி ஈழத்தமிழர்களோட துயரங்களை வந்து வண்ணவெளியில கொஞ்சம் கொண்டு வந்து சர்வதேச அளவுல இதை பேச வச்சோம்னா திருப்ப இந்த போராட்டத்தை பத்தின விவாதங்கள் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தோம். அப்போ ஓவியர்கள் வந்து ஓவியர் சந்துரு அவர்களுடைய தலைமையில அணிதிரண்டு வந்து வேளச்சேரியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் தலைமை அலுவலகத்துல வந்து ஒரு பெரிய முகாம் நடத்தணும். அந்த முகாம்ல வந்து தமிழகத்தினுடைய முன்னணி ஓவியர்கள் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. இன்றைக்கு ஓவியர் சந்துரு, அதுக்கப்புறம் அவருடைய தலைமையில வீர சந்தானம், அப்புறம் இன்னைக்கு சினிமா டைரக்டரா இருக்கக்கூடிய ரஞ்சித், இவங்க எல்லாரும் வந்து பல பேர் அந்த கலந்துக்கிட்டு அந்த ஓவியத்தை வந்து சென்னை சென்ட்ரலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மெமோரியல் ஹால், விக்டோரியா மெமோரியல் ஹால்னு ஒரு ஹால் இருக்கு. பழைய ஒரு 150 வருஷத்துக்கு மேலாக பழமையான ஒரு கட்டிடத்துலதான் அந்த கண்காட்சியை நாங்க வச்சோம். அந்த கண்காட்சியை வச்சுட்டு அந்த கண்காட்சிக்கு முக்கியமான தமிழக ஆளுமைகள் எல்லாம் வந்து கலந்துக்கிட்டு அந்த கண்காட்சி திறந்து வச்சாங்க, முடிச்சும் வச்சாங்க. அந்த கண்காட்சியில வைக்கப்பட்ட ஓவியங்களை மட்டும் தொகுத்து நான் வந்து இந்த புத்தகமா வெளியிட்டேன். அதான் தமிழ் உயிர். அதுக்கு தலைப்பு நாங்க வச்சிருந்தோம். இந்த புத்தகம் பரபரப்பாக அன்றைக்கு பேசப்பட்டது. இதனுடைய அச்சிட்டப்பட்ட முறை முழுக்க சர்வதேச தளத்துல வந்து அச்சிட்டு நாங்க வெளியிட்டோம் அந்த புத்தகத்தை. பரவலா போய் சேர்ந்த ஒரு புத்தகம் அது. ஆதி திராவிடர் வரலாறு ஆவணங்கள், அயோத்திதாச பண்டிதர்கள், வரிசை இது மாதிரியான புத்தகங்கள் எல்லாமே இன்னும் நம்ம பேச வேண்டியது இருக்கு. தனி எபிசோடா தான் பண்ண வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அதனால சின்னதா ஒரு 5 கேள்விகள் கேட்கிறேன் நான். அதுல உங்களுக்கு பதில் வந்து ஒரே ஒரு பதில் மட்டும் தான் சொல்லணும். அதுல பிடிச்ச உங்களுக்கு எத்தனையோ சொல்றதுக்கு இருக்கும், இருந்தாலும் ஒண்ணு மட்டும் சொல்லுங்க. இப்போ சமூகத்துல களம் இறங்கி போய் போராடணும்னு போறப்போ நீங்க மாணவர் இதுல ஒண்ணு சொல்லியிருந்தீங்க, அத கலைஞருக்கு இதுக்கும் எடுத்துட்டு போனீங்க. முதல் போராட்டமா இருந்தது 99க்கு பிறகு அப்படின்னு ஒண்ணு குறிப்பிட்டிருந்தீங்க. அதற்கு முன்னாடி நீங்க சிறு வயதில் பார்த்த முதல் போராட்டம் எது நினைவு இருக்குதா? ஆமா, சின்ன வயசுல வந்து ரொம்ப சின்ன வயசு போராட்டத்தை சொல்லணும்னா, நான் பள்ளிக்கூடம் படிக்கும் போது ஒரு 3வது 4வது படிக்கும் போது ஒரு போராட்டத்தை நான் பண்ணேன். அது வந்து 5வதா சரியா வருஷம் ஞாபகம் இல்லை. எம்ஜிஆர் ஆட்சி அப்போ சத்துணவு வந்து போட தொடங்கினாங்க. இப்ப சத்துணவு போட தொடங்கும் பொழுது பசங்க எங்களோட சின்ன பசங்க தானே அப்ப எல்லாமே. அப்போ சாப்பாட்டுல வந்து ஒரு புழு இருந்தது. புழு இருந்த உடனே அது என்ன பண்றதுன்னு தெரியாத பசங்க எல்லாம் வந்து வீழ்ச்சிட்டு இருந்தாங்க. அப்போ நான் வந்து டக்குன்னு அந்த தட்டை தூக்கின்னு போய் எடுத்து போய் ஹெட் மாஸ்டருடைய டேபிள்ல அப்படி போட்டுட்டு இதை பாருங்க நீங்க சாப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டுட்டேன். அவரு வந்து ரொம்ப பயந்து போயிட்டார் நான் பேசின பேச்சை பார்த்து. உடனே அந்த எல்லாரையும் சமைக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இந்த பையன் வந்து பிரச்சனை பண்றான் பாருங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்போ சாப்பாட்டுல புழு இருக்குது. அப்போ அதுதான் என்னுடைய முதல் போராட்டமா அப்ப நினைக்கிறேன். எனக்கு வந்து என்னன்னா, அநீதி இழைக்கப்படுதுன்னா உடனே நமக்கு கோபம் வரும். அதுல வந்து அந்த நேரத்துல எனக்கு நான் ரொம்ப ரிசர்வ் டைப்பா இருந்தாலும் அந்த நேரத்துல எனக்கு வந்து அது வேலை செய்யாது. அப்போ அந்த உடனடியாக அந்த குறை வந்து உடனடியாக தீர்க்கப்பட்டது. அதுக்கு பிறகு மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட உணவுல வந்து ரொம்ப தரமா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன வயசுல வந்து நடந்ததுதான் முதல் போராட்டம் இது. சரி, வழக்கறிஞரா வந்துடுறீங்க. அப்போ வழக்கறிஞரா வந்த பிறகு
ஏதோ ஒரு நிகழ்வு நீங்களாக இறங்கி போய் அவங்களோட கலந்து அந்த மக்களோட கலந்து இத பண்ணலாம் அப்படின்னு நீங்களாக வழக்கறிஞராக இருந்து ஒண்ணு சொல்லுங்க. ஒண்ணு சொல்லுங்க. நாங்க வந்து இந்த ஈழ போராட்டத்தை வந்து ரொம்ப தீவிரமா வழக்கறிஞரா இருக்கும்பொழுது 2010 பிறகு அது ரொம்ப தீவிரமா நாங்க முன்னெடுத்தோம். அதை முன்னெடுத்தப்போ வந்துதான் ஹைகோர்ட்ல வந்து ஒரு மிகப்பெரிய போலீஸ் கலவரம் பண்ணாங்க, பார்த்திருப்பீங்க நீங்க எல்லாம். அது வந்து அதுக்கு முன்னாடி நாங்க பண்ண போராட்டத்தை ஒடுக்குவதற்காக காவல்துறை ஏவி விட்ட ஒரு போராட்டம், ஒரு அடிதடி தான் அது. அதற்கு பிறகு முழுக்க கோர்ட் வந்து நடத்த விடாம ஏறக்குறைய 1.5 மாதங்கள் வந்து நாங்க முடக்கி வச்சிருந்தோம். அதுக்கு வந்து அந்த போராட்டத்தை முன்னெடுத்ததுல வந்து என்னுடைய பங்கும் அப்ப பெருசா இருந்தது. இப்போ நீங்க பல தேசங்களுக்கு போயிருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு பிடித்த ஒரு இடம், அது எதுவானாலும் இருக்கலாம், ஏதோ ஒரு காரணம் கருதி அந்த இடம் பிடிச்சிருக்குது, அந்த இடத்துல அந்த மனிதர்கள் ஏதோ செஞ்சிருக்கிறாங்க, இல்லைன்னா ஏதோ விலங்குகள் வந்து உங்களுக்கு இது பண்ணிருக்குது, இல்லைன்னா அந்த இயற்கை பிடிச்சிருக்குது அப்படின்னு ஏதோ ஒரு காரணம் வச்சு ஒரே ஒரு இடத்தினுடைய பெயர் சொல்லுங்க. இல்ல, அது சொல்றது ரொம்ப கஷ்டம். ஒரு இடம் கஷ்டம் தான், தெரியும், கஷ்டம் தான். ஒரு இடம் அப்படின்னு சொல்றது ரொம்ப கஷ்டம் தான். ஆனா எனக்கு வந்து மலேசியா வந்து ஒரு விதத்துல நான் ரொம்ப எனக்கு அட்மையர் பண்ற ஒரு ஸ்டேட்டா இருக்குது, நாடா இருக்குது. அது காரணம் என்னன்னா, ஐரோப்பாவுக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசம் இப்போதைக்கு இல்லை. ஏறக்குறைய ஐரோப்பாவுக்கு இணையா வந்து மலேசியாவை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஐரோப்பாவில் நீங்க எந்த பக்கம் பார்த்தாலும் வந்து ரொம்ப செழிப்பாகவும் பசுமையாகவும் அதே நேரத்துல வசதி வாய்ப்புகள் வந்து கண்ணுக்கு தெரிகின்ற அளவுல இருக்கும். இது ஒரு ரிச் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஐரோப்பாவில் பெரும்பாலான நாடுகளை வந்து நீங்க சொல்ல முடியும். அதுக்கு வந்து பெரிய பாரம்பரியம் இருக்குது. அவங்களுக்கு வந்து பல நாடுகள் வந்து காலனிகளாக பிடித்து வைத்து அந்த பணங்களை எல்லாம் சுரண்டி தங்களை வளப்படுத்தி குவித்து கொண்ட ஒரு இதுவா இருக்குது. ஆனா மலேசியா வந்து அப்படி இல்லை. தமிழ்நாட்டை விட ரொம்ப பின்தங்கி இருந்த ஒரு நாடு. ஆனா இன்றைக்கு ஐரோப்பாவுக்கு இணையாக ஒரு பணக்கார நாடாக வளர்ந்திருக்குது. அது வந்து எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். கட்டமைப்புகளையும் சரி, இது ஏறக்குறைய அரபு கண்ட்ரீஸ்ல துபாய் எல்லாம் நம்ம சொல்லலாம் கூட அந்த அளவுக்கு. ஆனா அதையெல்லாம் தாண்டி வந்து அதுக்கு வந்து பல்வேறு துபாய்க்கெல்லாம் வந்து சர்வதேச கவனம், பல்வேறு கவனம் அங்க இருக்குது. எனக்கு ஆயில் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய இருக்கிறதால. ஆனா மலேசியா வந்து தன்னுடைய சுய கட்டுப்பாட்டின் அடிப்படையில, சுய முன்னேற்றத்தின் அடிப்படையில வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு. அந்த வகையில எனக்கு அந்த நாடு மேல எனக்கு ஒரு பெரிய ஒரு அட்மையர் இருக்குது. அதுக்குள்ள அதை பார்க்கும்பொழுது ஒரு அரசு அப்படின்னா, ஒரு அரசு வந்து மக்களை வந்து இவ்வளவு அழகா போற்றி பாதுகாக்கணும் அப்படிங்கிறது நீங்க படித்த வரலாறு காலத்திலும் சரி, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஆதர்சமா இது மாதிரி இருந்தாதான் மக்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க எதை நினைக்கிறீங்க? ஒரு அரசு வந்து முதல்ல மக்கள் நல்ல அரசா இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். மக்கள் நல அரசா இருந்தால் மட்டும்தான் அது அரசாங்கமா இருக்க முடியும். மக்கள் நல அரசாக இல்லைன்னா அரசாக இருப்பதற்கான தகுதியை அது இழந்துடுது. இப்ப ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய எல்லா அரசுகளுமே மக்கள் நல அரசாக மாறி இருக்கிறாங்க. மக்களுக்கான எல்லா வசதிகளையும் வந்து அவங்க தொடர்ந்து செய்துகிட்டே இருக்கிறாங்க. மலேசியாவில் நான் சொன்னது அது போலத்தான். வசதி படைத்த நாடுகள் எல்லாம் மக்கள் நல அரசாக அவருடைய மருத்துவ வசதி, அது வேணும்னா முன்ன பின்ன வந்து அதனுடைய விலைகள் வேணும்னா கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கலாம் அல்லது குறைவா இருக்கலாம், அது வேற. ஆனா மக்களை சார்ந்து நிறைய திட்டங்களை அவங்க கொண்டுகிட்டே வராங்க. இந்தியாவில வந்து மக்கள் நல அரசு என்பது இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா காணாம போய்கிட்டு இருக்குது. அரசாங்கம் வந்து மருத்துவத்தை கையில வச்சுட்டு இருக்கணும், அது வந்து தனியார்கிட்ட கொடுக்குது. கல்வித்துறையை கையில வச்சுட்டு இருக்கணும், அது தனியார்கிட்ட கொடுக்குது. சாலை கட்டமைப்புகள் வந்து அரசாங்கம் வச்சுட்டு இருக்கணும், அதை தனியார்கிட்ட கொடுக்குது. விவசாயத்தை வந்து அரசு கையில வச்சுட்டு இருக்கணும், அதை பாதுகாக்கணும், அதை வந்து கண்டுக்கவே மாட்டுது. இப்படி மக்களுக்கு தேவைப்படுகின்ற எல்லா விஷயங்களையும் தனியார்கள்கிட்ட விட்டுட்டு அரசுன்ற ஒரு நிறுவனம் எதுக்கு இருக்கணும் இனிமேல்? சோ அதை நோக்கிய பயணத்துல வந்து இன்றைக்கு இந்திய அரசு இருக்குது. அதனால மக்கள் நல அரசாக அது திரும்பவும் மாறினா மட்டும்தான் மக்களுக்கு பயனுள்ளதாக அளிக்க முடியுமே தவிர, அதனாலதான் இந்த கொரோனா வந்த பிறகு மத்திய அரசாங்கத்தோட எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கொண்டு வர முடியல. அவங்க ஆர்டர் போட்டாலும் சரி, மருத்துவ வசதி மக்களுக்கு கிடைக்காம போனதுக்கான காரணமே அது மக்கள் நல அரசு என்கின்ற அந்த கான்செப்ட், கான்ஸ்டிடியூஷன் வந்து அந்த கான்செப்டை கொடுத்துருக்குது. அந்த கான்செப்ட் அவங்க ஒமிட் பண்ணிட்டு இன்றைக்கு மாறி போனதால வந்த வினை அது. ரொம்ப நிறைவா இருக்கு. இந்த கடைசி கேள்வி, உங்களுக்கு பிடிச்ச உணவு சொல்லுங்க. எனக்கு பிடிச்ச உணவு அப்படின்னு எனக்கு அது சீரியஸா வந்து டக்குன்னு எனக்கு சொல்ல முடியல. ஏன்னா எனக்கு இந்த ரொம்ப பிடிச்ச உணவுன்னா ரசமும் அதுக்கு முருங்கைக்கீரையும் தான் ரொம்ப பிடிக்கும். ரசம் சோறும் முருங்கைக்கீரையும் அது வந்து கிடைக்கவே இல்லை இப்ப. அதுதான் எளிமையா சொல்லணும்னா. மீதி எனக்கு வந்து
பசிக்கு எது பிடிக்குதோ அது எல்லாமே பிடித்த உணவு தான். ரொம்ப மகிழ்ச்சி. நான் எனக்கு உங்ககிட்ட கேட்கறதுக்கு இன்னும் அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஆனா நேரம் கருதி முடிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். நம்ம பார்வையாளர்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அத சொல்லுங்க, நம்ம முடிச்சிடலாம். சரி, பார்வையாளருக்கு நான் சொல்ல, அதுவும் குறிப்பா இந்திய பார்வையாளர்களுக்கு, தமிழ்நாட்டு பார்வையாளருக்கு சொல்லுகின்ற ஒரு விஷயம் என்னன்னா, எதிலும் பிரிஜுடைஸோட இருக்காதீங்க. முன் அனுமானத்தோடு ஒரு விஷயத்தை அணுகாதீர்கள். அதுதான். இப்ப என்னுடைய வாழ்க்கையில வந்து முன் அனுமானத்திற்கே நான் வழி வச்சுக்க மாட்டேன். நான் சென்னையிலே பிறந்து வளர்ந்தவன். எனக்கு சாதி பத்தி தெரியாது, மதத்தை பத்தி பெருசா தெரியாது. சின்ன வயசுலயே நான் நாத்திகனா மாறிட்டேன். ஆனா எனக்கு இதெல்லாம் இல்லாம நான் கிராமங்கள்ல போய் பார்க்கும்பொழுது, ஒரு பக்கம் ஒரு பக்கம் ஒரு அந்த ஏற்றத்தாழ்வுல கண்கூடாக நான் பார்த்துட்ட பிறகு இதை களையணும்னு தான் போனேன். அப்போ யார் பக்கம் நான் நிக்கணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறேன்னா, யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் பக்கம் தான் நிக்கணும். எனக்கு வந்து நான் என்ன சாதின்ற விஷயம் நான் கல்லூரிக்கு போற விஷயம் வரைக்கும் எனக்கு சரியா தெரியாது. இப்படிதான் நான் வளர்ந்திருந்தேன். அதனால அப்போ பாதிக்கப்படுபவர்கள் யார், முதல்ல பாதிக்கப்படுறது யாரா இருந்தாலும் அவர்கள் பக்கம் நிக்கணும். அது பெண்ணா இருந்தா முதல்ல ஆண் பெண்ணுன்னா பெண்கள் பாதிக்கப்படுதுன்னா பெண்கள் பக்கம் தான் நிக்கணும். ஒட்டுமொத்தமாக கூட்டமா பார்க்கும்போது சாதி இந்துக்களால தலித் மக்கள் பாதிக்கப்பட்டா அவங்க பக்கம் நிக்கணும். தலித்துகளால யாருன்னா பாதிக்கப்பட்டா அவங்களை விட்டுட்டு அவங்க யார் அதுக்கும் கீழே பாதிக்கப்படுகிறார்களோ அங்க போய் தான் நிக்கணும். சோ நம்மளுடைய நோக்கம் என்பது பாதிக்கப்படுவர்கள் பக்கம் போய் நிற்கணும். அதை நான் என்னுடைய அனுபவ பாடமாக உணர்ந்துகிட்டேன். அதுக்கு காரணம் வந்து எனக்கு பிரிஜுடைஸே கிடையாது. ஒரு முன் அனுமானத்தோடு ஒரு விஷயத்தை அணுகுனா எனக்குள்ள ஒரு விஷயம் வந்து அதை டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சேன்னா அதுதான் வந்து அந்த விஷயத்தை டிஃபைன் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்புறம் வந்து அதுல நீதி நேர்மைக்கு இடமே இருக்காது. ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பக்கம் நிற்கணும் அப்படின்றது இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் வரணும்னா அவங்களுக்கு பிரிஜுடைஸ் இருக்கக்கூடாது. அது நீக்கிட்டீங்கன்னா எல்லா விஷயத்தையும் ஓப்பன் ஹார்ட்டடா பார்க்கணும்னா பிரச்சனை உரையாடல்களுக்கும் பேச்சுக்கும் நிறைய வழி இருக்கிறது. எல்லாவற்றையும் சுமூகமாக அணுக முடியும். இப்ப லைஃப் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்குது. ஆனா நம்ம நிறைய விஷயத்த போட்டு அதுல காம்ப்ளிகேட் பண்ணி அதுக்கு மேல ஏகப்பட்ட கலர்ஸ் சேர்த்து ஏகப்பட்ட அனுமானங்களை சேர்த்துட்டு இது இவங்க சொல்லுவாங்க அது அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு எல்லாம் நிறைய போட்டு குவிச்சு வச்சுட்டு இருக்குதால ஒரு மலரை போன்ற ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கையை வந்து நமக்கு கிடைக்காம போயிடுச்சு. பல்வேறு நெருக்கடிகளுக்குள்ள நம்ம வந்து வாழ்க்கையை சிக்கலாக்கி இருக்கோம். அதுதான் நான் பாக்குறேன். ரொம்ப சிம்பிள். ரோஸ் இஸ் த ரோஸ் இஸ் த ரோஸ், அவ்வளவுதான். ரொம்ப மகிழ்ச்சி சன்னா. உங்களுடைய இந்த நேரமின்மைக்கு இடையில வந்து நீங்க நமக்காக பேசினதுக்காக என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு ஆளுமையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் மதுமிதா.